நம்மளே டெலிவர் பண்ணோம் ப்ளீஸ். தெரிஞ்சுமே எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்ட்டு. டீசல் காதோ பெட்ரோல். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இன்னி தான் டே 21 ஆஃப் நம்மளோட டெலிவரி சீரிஸ். இந்த விலாகில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இத்தனை நாள் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு காட்டியிருந்தேன். இப்போ நான் ஆஃப் ஸ்க்ரீனில் என்னென்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் கைஸ். ஒரு டெலிவரி பர்சன் என்னென்னா கஷ்டப்படுற ஒரு கஸ்டமர் கிட்ட ப்ராடக்ட் எடுத்து போய் சேர்க்கறதுல இந்த விலாகில் நான் சொல்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் மோட்டோ சொல்கிறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:58 இருக்குது கைஸ். ஓ ஓ ஏய் வாட் இஸ் திஸ்? போ, கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 டேஸாக நம்மளுடைய மழை வந்து நம்மளை சோதிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். லாஸ்ட் 3 டேஸாக நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜர்க்கின் போட்டுன்னு போகலாம் இல்லைடா அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. நான் பெருசாக கண்டுக்கல, ஏன்னா ட்ரிஸ்லிங் தான் இருந்துச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே மொத்தமாக நனைஞ்சிட்டேன் கைஸ், மொத்தமாக நனைஞ்சிட்டேன். சரி, வேறு என்ன பண்ணுறது, கஷ்டமோ நஷ்டமோ பட்டு எழு வேண்டியதான். ஹாய், என்ன டெய்லியும் நிறைய பேர் கைஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் நம்ம கேமரா பார்த்தாவே எல்லாம் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்கிறாங்க. அது நல்லா இருக்கு இல்லையா? ஓகே கைஸ், அன்றைக்கி பயங்கரமாக திட்டு வாங்கினேன் கைஸ். என்றைக்குன்னா நம்மளோட டேடிக்கு, அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு தெரியுமா? அன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு நான் திட்டு வாங்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கைஸ். காலையில் ஃபஸ்ட்டு இருந்தோடனே எங்கள் மம்மிக்கிட்ட திட்டு, அதுக்கப்புறமா அங்கே சுச்சுவேஷன் அன்றைக்கி அங்கே எங்கள் பிரதர்கிட்ட திட்டு, அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க மம்மிக்கிட்ட திட்டு, அதுக்கப்புறமா சாயந்தரம் வந்தால் எங்கள் ஆஃபீஸில் திட்டு. எத்தனை பேர் திட்டுடா டே, ஒரு மனுஷனை அத்தனை பேர் சோதிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாச்சு இருக்கா? பயங்கரமாக திட்டு வந்து அன்றைக்கி டே மொத்தமே எல்லாருக்கிட்டையும் திட்டு. நைட்டு கன்க்ளூஷன் எங்கள் பெரியப்பா எங்கள் பாட்டி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க என்ன. இதுதான் அன்றைக்கி சாயந்தரம்லாம் கூத்து கேஸ். ஓ, வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் போட்டுக்கணும் கைஸ். உங்களுக்கு நான் இன்ட்ரோ விலாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், இத்தனை நாள் ஆன் ஸ்க்ரீனில் நான் உங்களை காட்டியிருந்து இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்ட்டு. ஒரு பர்சனுக்கு ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோனோ அதெல்லாம் இந்த விலாகில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் கைஸ். ஏன்னா ஆஃபீஸ் எக்கச்சக்கமாக காட்டக்கூடாது, காட்டினா ஆஃபீஸ்லேருந்து பிரச்சனை, உங்களுக்கு எக்கச்சக்கமாக காட்டலன்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கல. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது இல்லையா, அதனால தான் சரி விட்டு தள்ளுங்க, ஏதோ ஒன்று பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் போட்டுக்கலாம். டெய்லி 100 ரூபா கைஸ், டெய்லி 100 ரூபா பெட்ரோல். என்னால் இந்த பெட்ரோல் பங்க் நல்லா லாபம். நான் தான் ரெகுலர் கஸ்டமர். இன்னும் 1 மாதத்துக்கு இங்கே போட்டுக்கலாமா? 100 கேஷ்ண்ணா, ఆన్లైన్లో లేదన్నా. నా క్యాష్ డీజిల్ కాదు, పెట్రోల్. పోసేనా సరిపోతుంది, డీజిలే ఇంకా ఎక్కువ మైలేజ్ ఇస్తుంది. 100 கைஸ். ஃபைனலாக பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. நேற்று நம்ம கிட்டத்தட்ட 54 ஆர்டர் டெலிவர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதை விட கொஞ்சம் கூடுதலாக வரணும் கடவுளே. இருங்க கைஸ், ஷிப்மெண்ட் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
இப்படி தான் இருக்குங்க ஆட்டோ. இதெல்லாம் என்னோடய ஷிப்மெண்ட், பல்க் ஷிப்மெண்ட் இன்னும் அங்கே கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கணும். இருங்க உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். இன்னைக்கு இவ்வளோ ஷிப்மெண்ட் நம்மளே டெலிவர் பண்ணோம் ப்ளீஸ். கைஸ் ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம எடுத்து அள்ளி வாரி போட்டுன்னு வந்தாச்சு. இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் நம்மளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா இருங்க, ஐயோ இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஐயோ அப்போயே பார்த்துனே எக்ஸாக்டாக 70 ஷிப்மெண்ட் கைஸ். இன்னும் பெரிய பெரிய ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப வந்திருக்கு நம்மளுக்கு. எல்லாம் ஒரே கஸ்டமர் தான், ஆனால் 4-5 ஷிப்மெண்ட் அவங்களுக்கே போகணும் கைஸ். இன்றைக்கி சாயந்தரம் வேறு ஹப்பு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எப்படியும் நான் இருக்கிறப்பே அந்த ஹப்பு பார்ட்டி வச்சுருக்காங்க கைஸ். இயர்லி ஒன்ஸ் ஹப்பு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லிலாம் இல்லை, இயர்லி ஒன்ஸ் தான் ஹப்பு பார்ட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுன்னு வர்றது, ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி. இன்றைக்கி நம்ம எந்தெந்த ஏரியா எடுத்திருக்கோன்னா சேம் நம்ம ஆஸ் யூஸ்வல் சாந்தி லேஅவுட்டு, டிடிடி கல்யாண மண்டபம், மரிமான் வீதி, அதுக்கப்புறமா இங்கே பேரலஸ் ரோடு ஒரு செட்டு, அது மத்தியானம் இருக்குது கைஸ். நீங்களே பார்த்துருந்துப்பீங்க நான் எவ்வளோ லோடு போட்டிருக்குது. வண்டி லக்கேஜே உள்ளே போகல கைஸ், லக்கேஜே உள்ளே போகல, எல்லாம் இந்த சைடில் இருக்குது. இப்போ போயிட்டு ஒரு 5-6 ஷிப்மே நம்ம டெலிவரி பண்ணுறேன் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா உள்ளே முக்கால்வாசி பேம்பர்ஸ் தான் கைஸ், சின்ன குழந்தைங்க பேம்பர்ஸ் தான். அது 2-3 டெலிவரி பண்ணிட்டா நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். கிட்ட தள்ளுங்க கைஸ், நீங்களே பார்த்துருந்துப்பீங்க அந்த சீன்ஸ் எல்லாமே. நீங்கள் நினச்சிருந்துக்கலாம் டெலிவரி வேலை அவ்வளோ ஈஸின்ட்டு, ஆனால் கொஞ்சம் டெலிவரி வேலை ஈஸி தான் கைஸ். ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஒரு அளவுக்கு ஈஸி தான். இது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா லோட்ஸ் எல்லாம் நம்மளே கேரி பண்ணணும், எல்லா இடத்துலையும் போய் நம்மளே டெலிவரி பண்ணணும் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70-80 லோடு கொடுப்பாங்க. என்னோடய வ்ளாக் ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுருந்துருக்கும் நான் என்னென்ன கஷ்டப்படுறேன், எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் அடிப்படுறேன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம் கைஸ். இன்னொரு விஷயம், நான் இது பல வாட்டி சொல்லலாம் தான் நினச்சேன், அப்போ மிஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன்ட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இல்லை, ஃபஸ்ட்டு சேலரி நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 4,000 வச்சுக்கலாம். 3,856 தான் வந்துச்சு, நம்ம 4,000 வச்சுக்கலாம். 4,000னா இன்னும் 21,000 ஏர்ன் பண்ணோம் கைஸ் இந்த 30 டேஸ்க்குள்ளும். 21,000 ஏர்ன் பண்ணுறோமோ இல்லையோ அது செகண்டரி. அந்த காசு வச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் கைஸ். ஏய் ஞானேஷ் చెప్పப்பா, நம்மளுடைய ஃப்ரெண்டு ஏடா పోవాలా నువ్వు ఫుల్ లోడ్ రాపా. ఈరోజు భయంకరంగా ఉంది. అయింది 20 days, 21st 30. ఏం చేసేది, మీ అట్లా కారు కొడేవాళ్ళు కాదు కదా మేము. సర్లే ఈవినింగ్ మీట్ అవుతాంలే. బాయ్ భద్రం. நம்ம ஃப்ரெண்டு கைஸ், க்ளோஸ் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு. ஏதோ சொல்லிட்டு வந்துட்டு மறந்துட்டேன். 21,000 இன்னும் ஏர்ன் பண்ண கைஸ். அது ஏர்ன் பண்ணுறோமோ இல்லையோ அது செகண்டரி. அந்த காசு வச்சு நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம், ஓகேங்களா? அந்த நல்ல விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, எல்லாம் செய்கையிலே காட்டுறேன், ஓகேங்களா? அது எவ்வளோ வருதோ என்ன வருதோ எனக்கு தெரியாது, ஆனால் மேக்ஸிமம் 21,000 இடிக்காது தான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஒரு நாள் 100 ஷிப்மெண்ட் போடணும் கைஸ். நம்மளுக்கு 100 ஷிப்மெண்ட் வராது, ஏன்னா பேரலஸோடு எல்லாம் சேர்த்தாவே ஒரு 70-80 தான் வரும். அதை தாண்டி ஒரு ஷிப்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வராது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது கைஸ். நான் இன்னொரு பிளானில் இருக்கிறேன். என்னென்னா நம்மளோட டெலிவரி சீரீஸ் கிட்டத்தட்ட
25 டேஸ் இல்லைனா 28 டேஸ், இது ரெண்டுத்துக்குள்ளே முடிக்கலாம் கைஸ். ஏன்னா 30 டேஸ் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இன்னும் 2 டேஸ் தானே பண்ணிடலான்ட்டு நிறையா பேர் சொல்லுவீங்க. 30 டேஸ் வந்துச்சுன்னா இன்னும் நம்மளுடைய விநாயகர் லோடுக்கெல்லாம் இருக்குது இல்லையா கைஸ், அதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவேன். அதெல்லாம் மெயினாக அதுதான் நம்மளுக்கு இத்தனை நாள் சோறு போட்டுச்சு. இப்போ அதுதான் மெயினு. பார்க்கலாம் இருங்க, நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு vlogலேயே சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயா ஸ்கேனர் ஓகே. கைஸ் ஃபைனலாக ஒரு செட் ஆஃப் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க கைஸ். நிறைய பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்லை ஸ்விக்கி, அதுக்கப்புறமா இகாம், எத்தனை இதாக இருக்குது லாஜிஸ்டிக் சர்வீஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச தான், தெரியாததெல்லாம் நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன் கைஸ். அங்கே ஹெச்பி ரோட்லலாம் நிறைய இருக்குது. ஈகாட்டுன்னு இல்லை, வேறு எக்கச்சக்கமான கைஸ். இன்றைக்கி வெதர் கண்டிஷன்னு ஆப் வைக்க போகுது எனக்கு தெரிஞ்சு போச்சு. லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிசிலிங் ஸ்டேஜில் இருந்துச்சு கைஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் லாஸ்ட் 3 டேஸு. இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். இதுக்கப்புறமா தான் தெரியுது கைஸ். இப்போ நான் கிட்டத்தட்ட எத்தனை ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன்னா 23 சம்திங் நினைக்கிறேன், 24 25 வச்சுக்கோங்க. இன்னும் கிட்டத்தட்ட நான் 45 ஆர்டர் டெலிவரி பண்ணோம். இவங்க இருக்கிறாங்க, இது கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் அன்டெலிவர் கேட்டகரியில் தான் போகும்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு இல்லை, கஸ்டமர் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா மாத்திரம் ஆர்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா. பிடிக்கலன்னா ஆர்டர் பண்ணாதீங்க. சும்மா ஆர்டர் பண்ணிட்டு வேஸ்ட்டு தானே, ஒரு பலனும் இல்லை உங்களுக்கு. இங்கே தான் 1008 இதெல்லாம் இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும். அதனால தான் எதுக்கு, உங்களுக்கு பிடிச்சா ஆர்டர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. சும்மா தான் இருக்க போதில்லை. சரிங்க, லஞ்ச் கம்ப்ளீட் வந்தாண்டு செகண்ட் செட் எடுத்துன்னு வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ தான் நம்மளோட லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ தான் நம்மளோட செகண்ட் ட்ரிப் போக போகிறோம். செகண்ட் ட்ரிப்பில் அங்கே ஆர்டர் லோட் பண்ணியாச்சு. இங்கே 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது, அங்கே கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாம் எடுத்துன்னு போய் டெலிவரி பண்ணிட்டு வந்து பார்ட்டி இருக்கோம். அது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன், ஓகேங்களா. வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 3:30 ஆகிட்டுருக்கு கைஸ். இப்போ நீங்களே பார்த்துருந்துப்பீங்க அங்கே எவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்குதுன்ட்டு. நானே ஒரு கடையில் அங்கே இருந்துக்கின்னு நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து காட்டுறேங்க கைஸ். அங்கே வேறு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாத காரணத்தினால் நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்கேன். இப்போ நீங்களே பார்த்துருந்துப்பீங்க எவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்குதுன்ட்டு. இப்படி தான் நினச்சி கைஸ், இப்படி தான் இருக்கும் ஒரு டெலிவரி பர்சனோடைய வாழ்க்கையே கைஸ். ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா எக்ஸாக்டாக 8:38 இருக்குது கைஸ்.
என்னடா ரொம்ப லேட்டான்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ரொம்ப லேட்டெல்லாம் இல்லை, 6 மணிக்கே முடிஞ்சிருச்சு. ஹப்பு பார்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்மளுக்கு ஓவர் லேட் காரணத்தினால் ஒன்று போய் எடிட்டிங்லாம் பண்ணுங்க. எடிட்டிங் பண்ணவே கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடும். இவங்க வந்து பார்ட்டி வச்சுன்னு போகலாம். பார்ட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பார்ட்டி பண்ணி திரும்ப நம்ம வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடும். அதுக்கப்புறமா எடிட்டிங் பண்ணால் 3 மணிக்கு ஆகிடும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் பேட் கண்டிஷன். அதனால தான் நம்ம பார்ட்டி விட்டு இறங்கிட்டோம். மாதம் மாதம் பார்ட்டி பண்ணுறாங்களாங்க. கேட்டேன் அந்த அண்ணாவை. இல்லை தம்பி, நான் மாதம் பார்ட்டி பண்ணுறேன். அது வந்து நம்ம காசு. ஒரு நாளைக்கு டீ சார்ஜ், இந்த மிஸ்லினியஸ் சார்ஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சார்ஜஸ் எல்லாமே அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே வாட்டி பார்ட்டியாக கொண்டாடுறாங்களாம் கைஸ். இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோன்னா, எங்கே அது கிட்டத்தட்ட ஓ ஓ ஓ ஓ ஓ வரல கைஸ். லோட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 60 ஷிப்மெண்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுவாங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 21 ஆஃப் டெலிவரி சீரிஸ்.